அவன் செய்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தான் வருது அப்படிங்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ மகாவுக்கு பொருந்தும். மற்றவங்க செய்கிற வேலைகள் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காயத்ரி, அனாமிகா, சித்ராதேவி இவங்கெல்லாம் பொறாமையில் 2 பேர் மேலே பொறாமை. ஒரு பக்கம் மகா மேலே, இப்போ மகாவு கூட சூர்யா க்ளோஸாக இருக்காங்க. சூர்யா தான் அந்த குடும்பத்தில் எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்கிறாரு. அவரோட மனைவிங்கனால இவங்க கை ஓங்குதுங்கிற பொறாமை. இன்னொரு பக்கம் ராஜலட்சுமி மேலே பல வருஷமாக இருக்க காண்டு. என்னதான் மரியாதையாக இருந்த மாதிரி நடித்தாலும் கூட ராஜலட்சுமிக்கு தான் அந்த வீட்டில் எல்லா மரியாதையும் இருக்குது. முதல் மருமகள்னு ஒரு மரியாதை இருக்குங்கிறத சித்ராதேவியாலும் ஏற்றுக்க முடியல. இன்னொரு பக்கம் காயத்ரியாலையும் ஏற்றுக்க முடியல. சித்ராதேவியோட கணவர் கதை என்னங்கிறது வேறு நமக்கு இன்னும் தெளிவாக எனக்கு தெரிய வரல. வேறு அவங்க இறந்துட்டாரா, என்ன கதை அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காயத்ரி சொன்னதுனால நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு அவங்க மருமகளை வேலைக்கு அனுப்பிட்டாங்க ராஜலட்சுமி. வேலைக்கு அனுப்பி அங்கே கொஞ்சம் சூர்யா கடுப்பிடிச்சாலும் கூட அங்கே போய் இனிமேல் வேலைக்கு போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனி பொறுப்புகளையும் ஏற்றுக்கிறதுன்னு ஒரு பக்கம் பெருசாகிட்டு இருக்காங்க மகா. இப்போ அங்கேருந்து இங்கே வந்தால் இதுக்கப்புறம் என்ன, நீ பேசாமல் கிளம்பி வேலைக்கு போயிட்டா இப்போ வீட்டு வேலைலாம் யார் செய்வா, சமையல்லாம் யார் செய்வா, சமையல்லாம் இப்போ என்ன எல்லாம் திமிராக இருக்குது, இப்போ நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கணுமா நாங்கள் அப்படி இப்படின்னு கேட்கும்பொழுது டக்குன்னு ராஜலட்சுமி உள்ளார இந்த வீட்டுடைய கிச்சனுக்கு உனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கறது இல்லை, நீ எந்த பவரும் இல்லாமல் இருக்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டா காயத்ரி. அதனால் காயத்ரியுடைய மருமகளான அனாமிகாவும் இந்த கிச்சன் பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம். அனாமிகா இனிமேல் சமைக்கட்டும், சமைச்சு எங்கள் எல்லாத்துக்கும் பரிமாறட்டும், அவளுக்கு பிடிச்சதை செய்யட்டும், அவளுக்கு தெரிஞ்சதை செய்யட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், ஏன் மருமக இதுக்கப்புறம் வேலைக்கு போகிறா, அவள் செய்ய மாட்டா அப்படின்னு அங்கேயும் ஒரு ஆப்பை வச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா என்னென்ன வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கணுங்கிறதுக்கான லிஸ்ட், வெறும் மளிகை ஜாமான் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டை போடும்பொழுதே இப்போ எல்லாரும் கோபமாகி வேணுனே சித்ராதேவியும் காயத்ரியும் இதிலையும் ஏற்றி விடுறாங்க. வீட்டுடைய சாவி கொத்து அக்கா கையிலே இருக்கிறதுனால அவங்க தான் மகாராணி, நாங்கள்லாம் என்ன அடிமைகளா, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, எத்தனை வருஷம்னா அவங்களே சாவி கொத்தை இடுப்புலேயே வச்சுட்டு சுற்றுவாங்க அப்படின்னு கேட்டவுடனே கரெக்டு தான், நியாயமாக தான் பேசுகிறீங்க, அதுக்கு ஒரு முடிவு இருக்குப்பா அப்படின்ட்டு அதுக்கு என்ன முடிவை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சாவி கொத்தை நான் கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் நான் சாவி கொத்தை என் கையில் வச்சுக்க போகிறதில்ல அப்படின்ட்டாங்க. ஸோ குடும்பத்துடைய கஜானா பொறுப்பை யார்ட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு பார்த்தா அனாமிகா நிற்கிறாங்க. காயத்ரி கையில் வரப்போகுதுன்னு காயத்ரியும் சித்ராதேவியும் ஒரே குதூகலத்தில் இருக்கும்போது அப்படியே மகா சுடிதாரில் நின்றுறாங்க. மகாட்ட அழகாக அப்படி கொடுக்குறாங்க. மகா வாட் எனக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இதுக்கப்புறம் இந்த வீட்டோட மூத்த மருமக நீ தான். அது அப்போது நான் இந்த வீட்டுக்கு வந்தபோது நான் மூத்த மருமகளாக இருந்தேன், எனக்கு எல்லா பொறுப்பு இருந்துச்சு, எனக்கு எல்லா கடமையும் கொடுத்தாங்க, சாவி கொத்தை கொடுத்தாங்க. இப்போ இந்த வீட்டோட மூத்த மருமக நீ தான். அடுத்த தலைமுறை வந்தாச்சு, பழைய தலைமுறை அப்படியே கொஞ்சம் புது தலைமுறைக்கு வழிவிடணும்ல, நான் வழிவிட்டேன், இந்தா இனிமேல் நீ தான் அப்படின்னு கொடுக்க இன்னும் பெரிய ஷாக்காவது அனாமிகாவுக்கு இருக்கும். கம்பெனிக்கும் போகிறாங்க, வீட்டு கஜானா பொறுப்பு இவங்க தான் இருக்குது, இவங்கள்ட்ட தான் காசு கேட்கணுங்கிற நிலமை வந்துருச்சுன்னு சித்ராதேவிக்கு அப்படியே ஆத்திரமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது காயத்ரிக்கு ஷாக்காக தான் இருக்கும். அனாமிகா அதை கெடுத்து விடுறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக அந்த கதையில் மகா சந்தோஷமாக இருக்க மகாவுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கும் ராஜலட்சுமியை மொத்தமாக காலி பண்ணுறதுக்குமா சேர்த்து வேலைகளை அனாமிகா இப்போ ஆரம்பிப்பாங்க. அப்படியே மொத்தமாக இல்லைனா ராஜலட்சுமிக்கும் இவங்களுக்கும் மகாவுக்கும் இடையில பழையபடி சண்டையை உண்டு பண்ணுற வேலையும் பார்ப்பாங்க. எப்படி போதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் முன்ன இருந்த கதையில் ராஜலட்சுமியும் ஐஸ்வர்யாவும் தான் வில்லிகளாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் திரும்பி இப்போ மகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த 2 கேரக்டர் பார்க்கவே நல்லா இருக்குது. வர ஐஸ்வர்யாவும் ராஜலட்சுமியும் பார்க்கவே நல்லா இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க். அவன் செய்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தான் வருது அப்படிங்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ மகாவுக்கு பொருந்தும்.